நமது முதல் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருவை பற்றி சரோஜா தேவி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். டெல்லியில் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்தது. அப்போ நாங்கள் எல்லாம் போயிருந்தோம். 100 கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருந்தாங்க. எல்லோரும் வந்திருக்கும்போது ஜவஹர்லால் நேரு அப்போல்லாம் என்னன்னா, டெல்லியில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்தால் டாக்டர் ராதாகிருஷ்ணா இல்லைன்னா அவங்க பிரைம் மினிஸ்டரே எங்களுக்கு எல்லாம் பரிசு கொடுப்பாங்க. அப்போது ஏன்னா அவ்வளோ இந்த காலத்து மாதிரி செக்யூரிட்டி அது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்போது. அதனால் அந்த ஃபஸ்ட்டு படம் எது ப்ரைஸ் வந்திருக்கு அந்த படம் போடும்போது இந்த பிரைம் மினிஸ்டர் எங்களோட உட்காந்து பார்ப்பார். அது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்வீட் மெமரின்னு சொல்ல முடியாது. அப்போ எல்லாரையும் கூப்பிட்டாங்க. என்னை சரோஜான்னு கூப்பிட்டா நான் ஸ்டேஜுக்கு போனேன். போன உடனே அந்த ஃபோட்டோ பாருங்கள், நான் எப்படி சிரிச்சிட்ருக்கேன். அந்த மாதிரி நான் சிரிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த போன உடனே என்னை பார்த்து தும் பஹத் சம்க் ரஹே ஹோ அப்படின்னாரு. எத்தனை பேர் இருந்தாங்க. எல்லாரும் விட்டுட்டு என்னை அப்படி சொன்ன உடனே என்னால் அந்த சந்தோஷத்தை தாங்க முடியல. ஓன்னு அவ்வளோ வாயை திறந்து அப்படி சிரிச்சிருக்க பாருங்க. அந்த ஃபோட்டோ பார்த்தீங்க உங்களுக்கு புரியும் எவ்வளோ எப்படி வந்திருக்குன்னு. அப்புறம் அந்த அப்போ எனக்கு ஒரு ஷால் கொடுத்தாரு. அந்த ஷாலை நான் இன்னும் பத்திரமா வச்சுக்கிட்டுருக்கேன். அவர் எத்தனையோ பேர் அவரை பார்த்ததில்லை, ஆனால் நான் அவரை பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களை சந்திச்சதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். டெல்லியில் இந்த 2007 நான் நேஷ்னல் அவார்டுக்கு சேர்மனாக இருந்தேன். அங்கே நான் போயிட்டு அசோக் ஹோட்டலில் தங்கியிருந்தேன். டெய்லி 4 படம் பார்க்கணும். அப்புறம் டைமே இல்லை. அப்புறம் எனக்கு தோணுச்சு, இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட 1.5 மாதம் அங்கே நான் தங்கியிருக்கணும். அந்த படம் எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணி அதை அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும். நான் என்ன நினச்சேன்னா, அப்போ ஆகஸ்ட் மாதம். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, எப்படியாவது அப்துல் கலாம் சாருக்கு எவ்வளோ நல்ல பேர், அது தமிழர் பிரசிடெண்ட்டாக இருக்கார், அவர் ஒரு நிமிஷம் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நான் அந்த அதிகாரிகளுக்கெல்லாம் சொன்னேன், கொஞ்சம் அப்துல் கலாம் சாரை பார்க்கணுன்னு. ஐயோ இப்போ ஆகஸ்ட் 15 விழா இருக்கிறதுனால அவருக்கு டைமே இருக்காது, பார்க்க முடியாது அவரே அப்படின்னா. நான் என்ன பண்ணேன், எப்போவுமே எனக்கு ஒரு பழக்கம், ஒரு மரத்துக்கு கல்லடிப்பேன், இலையாவது விழும் இல்லைன்னா கல்லாவது கீழே விழும், அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரி, ஒரு லெட்ரு போட்டுட்டு எனக்கு 12ஆம் தேதி ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, நான் இந்த மாதிரி பி சரோஜா தேவி நான் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லெட்ரு அனுப்பிச்ச உடனே பின்னாடி ஒரு லெட்ரு வருது, நீ 12ஆம் தேதி 3:30 மணிக்கு மீட் பண்ணலாம். அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், இது எப்படி, ஏன்னா அவர் தமிழர், அவருக்கு தெரியும் நம்ம எவ்வளோ அனுபவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு உடனே கூப்பிட்டாரு. நான் 3:30 மணிக்கு போன உடனே அப்போ அங்கே பார்க்குறேன், இந்த ராஷ்டிரபதி பவனில் திருவள்ளுவர் சிலை, பிள்ளையார் சிலை, நடராஜர் சிலை எல்லாம் நிறைய பெருசாக வச்சுருக்காரு. அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ரூமுக்கு போனால் நிறைய டிஃபன்லாம் கொடுத்தாங்க. சாப்பிட்ட உடனே அவர் பேசிகிட்டே இருக்கார், உன்னுடைய பாலும் பழம் பார்த்தேம்மா, உன்னுடைய கல்யாணம் பரிசு பார்த்தேன், இவர் எப்படி அவர் எப்படி பேசிகிட்டு. எனக்கு பயம் வந்துருச்சு, எத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்க, இவர் என்ன நம்மளை பற்றி இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன விஷயம் என்னன்னு சொன்னேன், இந்த மாதிரி நேஷ்னல் அவார்டு சேர்மனாக வந்திருக்கேன், நான் படங்களெல்லாம் யூ மஸ்ட் செலக்ட் ஆல் குட் ஃபிலிம்ஸ், டோன்ட் காம்ப்ரமைஸ் வித் எனி ஒன், நான் தான் ப்ரைஸ் கொடுக்க போகிறேன், அதனால் நீ எல்லாம் நல்லபடியாக அந்த வேலையை நீ நல்லா செய்யணும் அப்படியெல்லாம் சொல்லி கடைசியில் ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுக்க சொல்லி, இந்த ஃபோட்டோ கொண்டு போய் கொடுத்துறப்பான்னு சொல்லி எல்லாம் அந்த அளவுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் மேலே அவ்வளோ ஒரு பிரியத்தோடு அத்தனை பிஸிலி என்னை கூப்பிட்டாரு. இஸ் அ ரியலி கிரேட் பர்சன்.